வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து டியில் ஆரம்பிக்கின்றதா? அப்படியானால் உங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் நீங்கள் இரக்க குணம் உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். மேலும் அடுத்தவர்களை துன்புறுத்தும் எண்ணத்தை சிறிதளவும் கொண்டிருக்க மாட்டீர்கள். இவங்க மேலேயும் இருக்க மாட்டார்கள், கீழையும் போக மாட்டார்கள். இவர்கள் சமநிலையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களது நண்பர்கள் செய்யும் ஆரம்பிக்கும் தொழிலிற்கு கூட இவர்கள் முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கும் அப்படி என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் தொட்ட காரியம் அனைத்துமே துலங்கும் என்பதனால் இவர்களுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. சமநிலையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களிடம் ஆண்கள் பெண்களென நிறைய நண்பர்களை சேகரித்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தேடி தேடி சேர்த்து கொண்டே இருப்பார்கள். எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவார்கள். இவர்கள் எந்த விடயத்தை தொட்டாலுமே சாதிச்சிருவாங்க. அந்த தன்மை இவர்களிடம் அதிகமாகவே உள்ளது. ஒரு வேலையை தொடங்கினாங்கண்டா இவங்க தள்ளி போடவே மாட்டார்கள். உடனடியாக முடித்து விடுவார்கள், முடித்து ஜெயித்தும் விடுவார்கள். இழுத்தடிப்பு என்பது இவர்களது அகராதியிலே கிடையாது. இவங்க சுத்தத்தை அதிகமாக விரும்புவார்கள். இவர்களுக்கு பிராணிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். பிராணிகள் வளர்க்கவும் செய்வார்கள். அவர்களை மிகவும் அன்பாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் சுத்தமாக இருந்து பிறரையும் சுத்தப்படுத்துவார்கள். அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். வேலையிலேயும் சரி, வீட்டிலேயும் சரி, இவர்களுக்கு சுத்தம் மிக முக்கியம். இவர்களிடம் பிடிக்காதது எதுவுமே இருக்காது. ஒரு திருமண வீட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பிறந்தநாள் வீடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு ஒரு களியாட்டம் என்றால் அதில் முதலில் இவர்தான் முன் சென்று நடனமாடத் தொடங்குவார். இவருக்கு நடனம் மிகவும் பிடிக்கும். இவர்களிடம் பொறுமைத்தன்மை மிகவும் அதிகமாகவே இருக்கும். இவர்களிடம் நகைச்சுவையும் அதிகமாக இருக்கும். இசைத்துறையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.